அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு டம்ளர் தண்ணீரை கையில் பிடித்து கொண்டு இதை சொல்லுங்கள் போதும், நீங்கள் விரும்பிய நபர் இப்போதே உங்களை தொடர்பு கொள்வார். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். டெலிபதிக் மெசேஜை இன்டியூஸ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதே நேரத்தில் விரும்பிய நபர் நம்மை தொடர்பு கொள்வதற்கான பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டன்டா இமீடியட்டா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட் இது. யாரெல்லாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள் வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். பட் இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஹீலிங் நடைபெறும். அதற்கு பிறகுதான் அந்த நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. யாருக்காக இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும். ஆல்ரெடி நல்ல அறிமுகம் இருந்திருக்கணும். அப்பதாங்க இந்த மெத்தட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மெத்தட்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாக இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான அர்த்தம் தெரிந்து நீங்க பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நீங்க பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது யாருக்காக இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோமோ அந்த குறிப்பிட்ட நபர் உடனடியாக நம்மை தொடர்பு கொள்வார். போன் கால் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம் அல்லது சோஷியல் மீடியாஸ்ல பிங் பண்ணலாம். உங்களை நேர்ல மீட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா நேர்லயே கூட உங்களை பார்க்க வரலாம், வீடியோ கால் பண்ணலாம். சோ ஏதாவது ஒரு வழியில உங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே போல ஒரு ஏஞ்சல் நம்பரையும் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி இருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்தனியான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா கூட எண் 1 முதல் 9 வரை இருக்கக்கூடிய இந்த எண்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கும். ரிப்பீட்டடா அந்த நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்களுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க, நிறைய உலக நாடுகள்ல மக்களுக்கு எண்கள் மீது நம்பிக்கை இருக்கு. உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவரான நிக்கோலா டெஸ்லா அவர்களுக்கு கூட நம்பர்ஸ் மேல அதிகமான நம்பிக்கை இருந்தது. 369 அப்படின்ற நம்பரை அவர் அடிக்கடி பயன்படுத்தி இருக்காரு. அவர் தங்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ஸ்ல கூட அந்த அறையின் எண் 369 நம்பர்ஸ் உடைய கூட்டு எண் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. இதனை அடிப்படையாக வச்சுதாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கூட 369 ஒரு மெத்தட் இருக்கு. அதை பயன்படுத்தி நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பரை நம்ம பயன்படுத்தும் பொழுது யாருக்காக அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்றோமோ அவங்களுக்கும்
உங்களுக்கும் இடையே டெலிபதிக் கனெக்ஷன் உருவாகும். கண்களுக்கு தெரியாத ஒரு இன்விசிபிள் கனெக்ஷன் உங்க ரெண்டு பேருக்கும் இடையே உருவாகும். சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெலிபதிக் மெசேஜ் ஈஸியா அதனால டிராவல் ஆகும். சரி வாங்க இந்த மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை பார்க்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். டைமிங்ஸ் மட்டும் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும் தாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை முடிச்சிட்டு உடனடியாக நீங்க தூங்கணும். அதற்கு பிறகு மொபைல் எடுத்து பார்க்கறதோ அல்லது டிவி பார்க்கறது, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, பாட்டு கேட்கறதுன்னு எந்த விதமான ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாதுங்க. சோ உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எந்த இடத்துல படுத்து தூங்குவீங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸிமம் 3 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ நம்ம பார்க்க போவதை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே நாள்லயே ரிசல்ட் கிடைச்சிரும். ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா அன்னைக்கே இந்த மெத்தடை நீங்க டிராப் பண்ணிடலாம். அதற்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரிசல்ட் கிடைக்க தாமதமாகறவங்க அதிகபட்சமாக 3 நாளைக்கு மட்டும் தாங்க இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதற்கு பிறகு நீங்க கண்டினியூ பண்ண வேண்டாம். இன்கேஸ் செகண்ட் டே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா அந்த நாளோட இந்த மெத்தடை நீங்க முடிச்சிருங்க. சோ என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலுமே அன்னையோட நீங்க டிராப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், ஒரு டம்ளர்ல தண்ணீர் எடுத்து அதை உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல நீங்க புடிச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய ரைட் ஹேண்ட்ல தாங்க அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை நீங்க எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் டம்ளரை நீங்க யூஸ் பண்ண கூடாதுங்க. கண்ணாடி அல்லது வேற எந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய டம்ளர் அல்லது சொம்ப கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ கண்களை மெதுவா நீங்க மூடிட்டு உங்களுடைய உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க கவனிக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் நீங்க மூச்சு காற்றை கவனித்தாலே போதும். உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலைக்கு போகும். எண்ணங்கள் எல்லாம் அடங்கி தூக்கம் வருவது போல உணர்வு வரும். அமைதியான அந்த நிலைக்கு போனதற்கு பிறகு யாருக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த நபருடைய ஃபேஸை உங்களால இமேஜின் பண்ண முடியும், கற்பனை செய்ய முடியும்னா உங்களுடைய மனக்கண்ணால அவங்களுடைய முகத்தை தத்ரூபமாக நீங்க பாருங்க. இமேஜின் பண்ண முடியாதவங்க ஜஸ்ட் நீங்க அந்த நபரை மனதார நினைச்சுக்கணும். வேற எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்க கூடாதுங்க. கவனம் தான் இந்த மெத்தட்ல ரொம்பவுமே முக்கியம். கவனம் போகும் இடத்துல தாங்க சக்தி பாயும். வேர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்றது ப்ராவர்ப். நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமா இருக்கிறதா ஃபீல் பண்ணுங்க. உண்மையாகவே அதை நீங்க உணரணும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை எக்ஸாக்ட்டா நீங்க கொண்டு வரணும். உண்மையாகவே அதை நீங்க ஃபீல் பண்ணணும். இது ஆர்டிஃபிஷியலா இருக்க கூடாதுங்க, செயற்கையா இருக்க கூடாது. உண்மையா அதை நீங்க ஃபீல் பண்ணணும். சோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா நீங்க உணரணும். அந்த உணர்வு நிலையோட இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய வாக்கியத்தை 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும். ரொம்ப நேரம் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்கும் முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். 2 முதல் 5 நிமிடங்களுக்கு நீங்க சொன்னாலே போதும். 55 ஆன் டிவைன் ஆர்டர் பிரிங் நேம் நவ் டன். இந்த வாக்கியத்தில் நேம்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேன் பாருங்க. அவங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்தில் 55 ஆன் டிவைன் ஆர்டர் பிரிங் ராஜா நவ் டன். அவங்களுடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் 55 ஆன் டிவைன் ஆர்டர் பிரிங்
ராணி, நவ், டன். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வார்த்தைகள், பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இதுல இருக்கு. நேம் யூஸ் பண்றதுலயும் சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். எந்த நேம பயன்படுத்தணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அதை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு என்னவாக வேணாலும் இருக்கலாம். இன்கேஸ் நீங்க நேம் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணுங்க. 2 முதல் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை நீங்க சொன்னதற்கு பிறகு உங்க கையில நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பொறுமையா நீங்க குடிக்கணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு போன் கால் அல்லது மெசேஜஸ் வரும். இப்ப நம்ம பார்த்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். ஒரு லைன் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்டா, இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.